இந்த மாலை நேர கூட்டத்தில் வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கவனத்தை யாத்ராகம புஸ்தகம் 3வது அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்புவோம். யாத்ராகம புஸ்தகம் 3வது அதிகாரம். வாலிபர் கூட்டத்திலே நாங்கள் யாத்ராகம புஸ்தகத்தை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். யாத்ராகம புஸ்தகம் 3வது அதிகாரம், அதனுடைய 6வது வசனம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். இந்த 6வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் மறுபடியுமாய் வாசிக்கிறேன். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். யாத்ராகம புஸ்தகம் 34வது அதிகாரத்திற்கு வாருங்கள். யாத்ராகம புஸ்தகம் 34வது அதிகாரம், அதனுடைய 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமும் 34:29. மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது, கடைசி பகுதியை கவனியுங்கள், தன்னோடே அவர் பேசினதினால் தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். 2 வேத பகுதிகளை வாசிச்சோம் இல்லைங்களா? 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒன்று, ஆண்டுடைய சமூகம், 2மே ஒரே பர்வதம். ஒரே பர்வதம் என்பது சொல்லும் பொழுது சீனாய் மலையை தான் குறிக்கிறது இல்லைங்களா? அது அடிவாரம் தான். 2 வித்தியாசமான அனுபவங்கள். கொரிந்தியர் புத்தகத்திலிருந்து தான் இந்த மாலை நேரத்துல காரியங்களை பேச வேண்டும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், அதை படித்துக் கொண்டிருக்கிறதுனாலே. ஆனால் ஆண்டவர் ஏனோ இந்த யாத்ராகம புஸ்தகத்தினுடைய சிந்தனைகளை கொண்டு வந்தார். ஏறத்தாழ ஒரு 3 அல்லது 3.5 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பகுதியிலிருந்து நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். ஞாபகத்துக்கு இருக்கான்னு தெரியும். ஞாபகத்துக்கு இருக்குங்களா? இருக்கா? இல்லைன்னா சந்தோஷம்தான் இல்லையா? கொரோனா பீரியட் முடிந்து நாம் சபையை ரீஓப்பனிங் பண்ணும் பொழுது ஒரு வேத ஆராய்ச்சி கூட்டத்தில் ஒரு சிலர் மாத்திரம், அற்பமான ஜனங்கள் மாத்திரம் இருந்தார்கள், சொற்பமானவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது பேசின வார்த்தை. ஆனால் மீண்டும் ஆண்டவர் இந்த எண்ணத்தை என்னுடைய சிந்தனையில கொண்டு வந்ததுனால திரும்பவும் இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே 2 கான்ட்ரவர்சி, 2 வித்தியாசமான அனுபவங்கள் மோசேயினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். இல்லையா? மோசேயினுடைய வாழ்க்கையில் தான் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். மோசேயினுடைய குணலட்சணம் சார்ந்த சில விஷயங்களை படிப்பது நல்ல ஒரு ஆய்வு, நல்ல ஒரு பாடம் தான். ஆனால் வேறொரு கோணத்துல மோசேயினுடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க போகிறோம். மோசேயினுடைய வாழ்க்கையில் இறைவன் இடைப்பட்ட விதங்களை நாம் சிந்திக்க போகிறோம். ஆகவே 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஒரே பர்வதம், தேவ பர்வதம் அல்லது சீனாய் மலை என்று கூட சொல்லலாம். அந்த மலை அடிவாரம் என்றுதான் நான் நினைக்கிறேன் இல்லையா? மலை உச்சியோ அல்லது மலையின் மேலோ என்று எழுதப்படவில்லை. ஒரே பர்வதம் மட்டும் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தான். அந்த இடத்துல ஆண்டவர் முச்சடியில அவனுக்கு தரிசனமாகி பேச ஆரம்பிக்கும் பொழுது இறைவனை நோக்கி அவனால் பார்க்க முடியவில்லை. அந்த காட்சியை அவனால் பார்க்க முடியவில்லை. தன் முகத்தை அவன் மூடிக்கொள்கிறான். ஒருவேளை கரங்களை வைத்து அவன் மூடிக்கொண்டிருக்கலாம், அல்லது அவனுடைய மேல் இருக்கக்கூடிய முக்காட்டினாலே அவனுடைய முகத்தை ஒருவேளை மூடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் 34வது அதிகாரத்திற்கு வரும் பொழுது ஏறத்தாழ ஒரு 12 மாதங்கள் கழித்து நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் பயணம் செய்து ஏறத்தாழ ஒரு 35-40 நாட்களுக்குள் சீனாய் மலை அண்டையில வருகிறார்கள். அந்த மலை அடிவாரத்துல ஏறத்தாழ 11 மாதங்கள் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். அந்த 11 மாத காலகட்டத்துல எழுதப்பட்ட விஷயங்கள் தான் யாத்ராகம புஸ்தகம், லேவியராகம புஸ்தகம், என்னாகம புஸ்தகத்தினுடைய சில பகுதிகள். இவைகள் எல்லாம் அந்த மலை அடிவாரத்துல இருந்த பொழுது நடைபெற்ற சம்பவங்கள் தான் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. 11 மாதத்துல நடைபெற்ற விஷயங்கள். ஆகவே நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாமே, இந்த ஒரே பர்வதத்துல மோசே தன் முகத்தை மூடின காலகட்டத்திலிருந்து ஏறத்தாழ 12 மாதங்களுக்கு பிறகு இதே மோசேயினுடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க செய்கிறார் இல்லையா? அப்ப இந்த செய்தியினுடைய தலைப்பு இப்படியாக நான் மோசேயினுடைய வாழ்க்கையை சிந்திக்க விரும்புகிறேன். முகத்தை மூடிக்கொண்ட மோசே, முகத்தை பிரகாசிக்க செய்த தேவன். இதுதான் இந்த மாலை நேர செய்தியினுடைய தலைப்பு. ஆகவே இந்த தலைப்பை மையமாக வைத்து ஒரு வேத ஆய்வை நாம் செய்ய போகிறோம். முகத்தை மூடிக்கொண்ட மோசே, 3ஆம் அதிகாரம், முகத்தை பிரகாசிக்க செய்த
தேவன். யாத்ராகமும் 34வது அதிகாரம். நீங்க வேத புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா இப்படிப்பட்ட கான்ட்ரவர்சியை நம்ம பார்க்க முடியும். முகத்தை மூடிக்கொண்டான், முகத்தை தேவன் பிரகாசிக்க செய்கிறார். நீங்க ஆதியாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா லோத்து சோதம் குமாரா பட்டணத்தை தெரிந்து கொண்டு போகிறான். அந்த பட்டணத்திற்கு போகிற வழியை குறித்து வேத புத்தகத்துல வாசிச்சீங்கன்னா அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 13:10 சோவாருக்கு போகிற வழி, அதாவது சோதம் குமாரா பட்டணத்துக்கு போகிற வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் இருந்தது ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல எழுதப்பட்டிருக்குங்களா, எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ரெண்டுமே கான்ட்ரவர்சி இல்லைங்களா? கர்த்தருடைய தோட்டம் எப்படி இருக்கும், எகிப்து தேசம் இருக்கு. ஆனா ரெண்டுமே ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு செழிப்பு இரண்டு பக்கத்திலும் இருந்திருக்கிறது. ஆகவே சோவாருக்கு போகிற வழி மட்டும் அது எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது, கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? இதை என்னாகம புஸ்தகத்தை வாசிச்சீங்கன்னா ஒரு இடத்துல மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றார், கண்மலையை பார்த்து பேசு ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல கண்மலையை பார்த்து அடி என்று சொல்லுகிறார். பாருங்க, ஒரே சம்பவம் தான், ஆனா ரெண்டு வித்தியாசம் இருக்கிறது. நீங்க சுவிசேஷ புத்தகத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு இடத்துல பாவியான ஒரு ஸ்திரீ, அவள் பேர் மரியாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, என்ன செய்கிறாள், பரிமள தைலத்தினாலே ஆண்டவருடைய பாதத்தை பூசி அபிஷேகம் செய்கிறாள். இது பாவியான ஸ்திரீ. ஆனால் யோவான் 12ஆம் அதிகாரத்துல மார்த்தாளுடைய தங்கை வருகிறாள் மரியாள், அவளும் ஆண்டவருடைய பாதத்துல அங்கு தைலத்தை ஊற்றி அபிஷேகம் செய்கிறாள். இப்படி நிறைய ஒற்றுமையா இருக்கிறது போல இருக்கும், ஆனா வித்தியாசமான கான்ட்ரவர்சியா இருக்கக்கூடிய நிறைய வசனங்களை, நிறைய அதிகமான சம்பவங்களை நாம் வேத புத்தகத்துல வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விகற்பத்தை தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்துல 3ஆம் அதிகாரத்திற்கும் 34ஆம் அதிகாரத்திற்கும் இதே மோசே ஓரே பர்வதத்துல, தேவ பர்வதத்துல முகத்தை மூடிக்கொண்டவன் இல்லையா? ஆனால் அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, இவ்வளவு பிரகாசம் அவனுடைய முகத்திலே வருவதற்கு இடையிலே நடைபெற்ற மாற்றங்கள் என்ன, தேவன் எப்படி அவனோடு கூட இடைப்பட்டார் என்பதை தான் நாம் இந்த மாலை நேரத்துல சிந்திக்க போகிறோம். நீங்கள் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திற்கு வந்தீங்கன்னா இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நீங்க வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாத்ராகமம் 3:4. நம்ம சரியா நிதானித்தோம் என்று சொன்னால் இந்த இடத்துல அவன் கிட்ட வரும்பொழுது மோசே மோசே என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார் அல்லவா, அந்த சத்தத்தை முச்செடியிலிருந்து, எரிகிற முச்செடியிலிருந்து கேட்ட உடனே அவன் பயந்து தன் முகத்தை மூடிக்கொண்டிருக்க வேண்டும். ஆனா நெரேட்டிவ் எப்படி வருதுன்னு சொன்னா, நீங்க 6வது வசனத்துலதான் இதெல்லாம் நடைபெற்று முடிந்த பிறகு ஆண்டவர் பேசுகிற அந்த சம்பாஷணை வரும் பொழுது மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் முகத்தை மூடிக்கொண்டான். ஆகவே எப்ப பயந்திருப்பான், அந்த சத்தத்தை கேட்ட உடனே 4வது வசனத்திலேயே அவன் முகத்தை மூடிக்கொண்டான் இல்லையா? முகத்தை மூடிக்கொண்டுதான் அவன் பேச ஆரம்பிக்கிறான். 3ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 4ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த கான்வர்சேஷன், மோசேவுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது. இந்த உரையாடல் முழுவதும் மோசே என்ன செஞ்சிருக்கிறாருங்க, முகத்தை முக்காடு தான் போட்டிருக்காரு இல்லையா? அவ்வளவு நேரத்துக்கு கை வச்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், முக்காடு போட்டு மூடிட்டார். பார்க்க பயப்பட்டார். சத்தம் கேட்குது, பேசுகிறார், ஆனால் இறைவனை நோக்கி அவர் பார்க்க முடியவில்லை. பார்க்க பயந்ததினாலே அவர் முக்காடு போட்டுக் கொண்டார் இல்லையா? சரிங்க. சோ இந்த இடைப்பட்ட காலகட்டம், அந்த ஒரு வருடத்திற்குள் நடைபெற்ற மாற்றங்கள், தேவன் எப்படி இடைப்பட்டார் என்பதை பார்ப்பதற்கு முன்பு அந்த ஒரு வருட காலத்துல ஆண்டவர் என்னெல்லாம் அவனோடு கூட பேச போகிறாரோ அவைகள் எல்லாம் இந்த முச்செடி அனுபவத்துல ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார், பேசுகிறார். ஆனா மோசேக்கு அது புரிஞ்சிருக்காது. நீங்க இந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, 3, 4ஆம் அதிகாரத்தை நம்ம தொடர்ச்சியா வாசிக்கும் பொழுது இந்த முச்செடி சம்பாஷணையில தேவன் தன்னை பற்றி 5 விஷயங்களை மோசேவுக்கு வெளிப்படுத்துகிறார். இதை நம்ம பின்னாடி ஒவ்வொன்றா விளக்கமா சிந்தித்து அதை நம்முடைய ஸ்டடியா இருக்க போது பார்க்க போறோம் இல்லையா? என்ன வெளிப்படுத்துகிறார் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. என்ன சொல்லுவேன், அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இதை நான் பின்னாடி விளக்குகிறேன். ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் மோசேயுடனே, காட்ஸ் அத்தாரிட்டி, தேவனுடைய அதிகாரம் உன்னோடு கூட இருக்கிறது இல்லையா? இதுதான் ஆண்டவர் மோசேக்கு இந்த இடத்துல கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். முதல் பாடம், முதல் சத்தியம். இரண்டாவதாக 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க.
3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசேயரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துல கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். 17வது வசனம். நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியரும் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியருடைய தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்றார் என்று சொல்லு. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? காட்ஸ் ப்ராமிஸ், தேவனுடைய வாக்கு தத்தம், உடன்படிக்கையை மோசேக்கு நினைவுபடுத்துகிறார் இல்லையா? முதலாவது காட்ஸ் அத்தாரிட்டி. இரண்டாவதாக 3ஆம் அதிகாரம் 8:17 ஆண்டவர் தன்னை பற்றி மோசேவுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? நான் வாக்கு தத்தத்தின் தேவன் இல்லையா? தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவர் சொல்லுகிறார். மூன்றாவது என்ன சொல்லுகிறார் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 4ஆம் அதிகாரம் 10-11. மைக்ல வாசிங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எடுங்க, நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? காட்ஸ் ஹீலிங் இல்லையா? தேவனுடைய சுகம், தேவன் சுகப்படுத்துகிறவர். மோசே நீ திக்குவாய் மந்தனா, ஒருவேளை மோசேக்கு அந்த பிரச்சனை இருந்ததோ என்னவோ தெரியல, பொய் சொல்ல முடியாது இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? காதையும் பேசுகிறதற்கு வாயையும் கண்ணையும் உண்டாக்கினது நான் அல்லவா? அதை சுகப்படுத்துகிறதற்கு எனக்கு எம்மாத்திரம்? காட் ஹீலிங், தேவனுடைய சுகத்தை குறித்து மோசேக்கு அந்த இடத்துல கற்றுக் கொடுக்க முயற்சி செய்கிறார் இல்லையா? மூன்றாவது சத்தியம். நான்காவதாக 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டாலுளியே உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதன் பின்பு அவன் உங்களை போக விடுவான். தேவன் தரக்கூடிய வெற்றி, காட்ஸ் விக்டரி இல்லைங்களா? தேவனுடைய என்ன சொல்றது, வெற்றியை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார். இந்த இடத்துல எகிப்திலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய வெற்றியோடு நீங்கள் திரும்பி போவீர்கள் என்பதை மோசேயோடு கூட இந்த சம்பாஷணையில பேசுகிறார். அடுத்ததாக 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். காட்ஸ் ஹோலினஸ், தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து இந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். ஆகவே 3ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரத்தினுடைய ஏறத்தாழ ஒரு 22வது வசனம் வரைக்கும் அவன் புறப்பட்டு போகிற வரை இந்த சம்பாஷணை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் மோசேயோடு கூட பேசும் பொழுது தன்னை பற்றி 5 சத்தியங்களை மோசேவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன? காட்ஸ் அத்தாரிட்டி, தேவனுடைய அதிகாரம்; காட்ஸ் ப்ராமிஸ், தேவனுடைய வாக்கு தத்துவம்; காட்ஸ் ஹீலிங், தேவன் கொடுக்கிற சுகம்; காட்ஸ் விக்டரி; அடுத்தது காட்ஸ் ஹோலினஸ். 5 காரியங்களை மோசேவுக்கு இந்த சம்பாஷணையின் ஊடாக ஆண்டவர் இந்த சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனா மோசேவுக்கு என்ன செய்யலைங்க? புரிஞ்சுதோ என்னவோ எனக்கு தெரியல இல்லையா? புரிஞ்சிருந்ததுன்னு சொன்னா மோசே இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். எந்த வார்த்தைய? 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்களேன். 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? இல்லையா? ஒருவேளை இந்த 5 சத்தியங்களும் தேவனை குறித்ததான இந்த மகத்தான இந்த 5 சத்தியங்களும் முச்சடி அனுபவத்துல மோசேவுக்கு புரிந்திருந்தால் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வந்திருக்காது இல்லையா? ஏன் ஆண்டவரே என்ன நீங்க அனுப்புனீங்க? எதுக்கு நீங்க அனுப்பினீங்க? இந்த மக்களுக்கு தீங்கு வர செய்வதற்காக என்னை அனுப்பினீர்களா? அநேக நேரத்துல அநேக ஆவிக்குரிய சத்தியங்கள் நமக்கு புரிகிறது இல்ல. நம்ம நிறைய விஷயங்களை கேட்கிறோம், நிறைய விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. நான் காலையில பேசின ரோமர் 16ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 3 எத்தனையோ நாட்கள் படித்திருக்கிறேன் இல்லையா? ஆனால் ஒரு காலகட்டத்துல கண்களை தேவன் என்ன செய்கிறார்? திறக்கிறார். நாம் படித்த வேத பகுதிகள் தான், நாம் சிந்தித்தது தான், அதுல நம்ம ப்ரொஃபஷனலா கூட இருக்கலாம். ஆனால் மறுபடியும் படிக்கும் பொழுது புதிய சிந்தனைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். சில ஆவிக்குரிய விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் காலமும் நேரமும் வரும் பொழுது அனுபவ ரீதியாக சில ஆவிக்குரிய காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து படித்த விஷயங்கள், தேவ சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையோடு கூட இணைத்து காண்பிப்பதில் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இததான் மோசேயினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறார்.
இல்லையா? அப்போ மோசே தன் முகத்தை மூடிக்கொண்டு பேசின அந்த சம்பாஷணையில தேவன் தன்னை பற்றி இருக்கக்கூடிய 5 அற்புதமான விஷயங்களை அவனோடு கூட பேசுகிறார். அது அவனுக்கு புரியல. அவனால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஏன் என்னை அனுப்பினீர்? எகிப்துல போய் அவன் பேசுறான், பார்வோனுக்கு முன்ன நிக்கிறான், ஜனங்களோடு கூட நிக்கிறான், ஜனங்களுக்கு தீங்கு வருகிறது, அவர்களுக்கு வைக்கோல் கொடுக்காமல் அங்கு செங்கலை கேட்கிறார்கள், மக்கள் கூக்குரல் இடுகிறார்கள். ஆண்டவரை போய் பார்த்து பேசுறான். ஆண்டவரை, ஏன் ஆண்டவரை என்ன அனுப்புனீங்க? நான் சும்மா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாலும் ஏன் அனுப்புனீங்க? புலம்ப ஆரம்பிக்கிறான். இந்த சத்தியங்கள் மோசேவுக்கு புரியவில்லை. ஆண்டவர் என்ன செய்கிறான்? 12 மாத காலகட்டங்கள் முச்செடி அனுபவத்திலிருந்து சீனாய் மலையினுடைய உச்சிக்கு அவன் சென்று இறங்குகிற அந்த காலகட்டம் வரை ஏறத்தாழ ஒரு 11 மாதம் 12 மாதங்கள் இருக்கும். இந்த காலகட்டத்துல வித்தியாசமான சூழ்நிலைகளில வித்தியாசமான அவருடைய நாமத்தின் மூலமாக முச்செடி அனுபவத்துல தன்னை வெளிப்படுத்தின சத்தியங்களை மறுபடியும் மோசேக்கு அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார், இல்லையா? ஆகவே தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவன் அருளுகிற சுகம், தேவனுடைய வெற்றி, தேவனுடைய பரிசுத்தம், இந்த 5 சத்தியங்களை ஒன்று எகிப்திற்கு போவதற்கு முன்பதாக, இரண்டாவது எகிப்தினுடைய நடுவிலே, மூன்றாவது எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட பொழுது, நான்காவது வனாந்தரத்தின் நடுவிலே, ஐந்தாவது சீனாய் மலையினுடைய அடிவாரத்துல 5 வித்தியாசமான சூழ்நிலைகளில கடவுளுடைய 5 வித்தியாசமான நாமத்தின் மூலம் இந்த 5 சத்தியங்களை மோசேவுக்கு புரிய வைக்கிறார். அவனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தோடு கூட இணைத்து காட்டுகிறார். அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறது. அதை தான் இன்னைக்கு படிக்க போறோம், இல்லையா? முச்செடி அனுபவத்துல கடவுள் மோசேவோடு கூட பேசின 5 இந்த சத்தியங்கள், வித்தியாசமான 5 சூழ்நிலைகள். அதாவது எகிப்து தேசத்திற்கு போவதற்கு முன்பு, இல்லையா? மீதியான் தேசத்துல இருக்கும் பொழுது, எகிப்து தேசத்திற்குள்ளே போன பிறகு, மூன்றாவது எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வந்த பிறகு, வனாந்தரத்தினுடைய நடுவிலே, சீனாய் மலை அண்டையிலே, 5 இடங்களில வித்தியாசமான சூழ்நிலைகளில தேவன் தன்னை பற்றி இருக்கக்கூடிய 5 விசேஷ நாமங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த நாமங்கள் முச்செடி அனுபவத்துல ஆண்டவர் பேசின அந்த சத்தியங்களை பிரதிபலித்து காண்பிக்கிறது, இல்லையா? சரி, அதைதான் இன்னைக்கு கோத்ரூ பண்ண போறோம். முதலாவதாக நம்ம அநேகர் பேர் வைக்கிறோம், இல்லைங்களா? கடவுளுக்கு ஏன் பேர் வைக்கணும்? தேவனுக்கு ஒரு பேர் தேவையா? அவருக்கு இறைவன், இல்லையா? கடவுள், கடந்து உள்ளே வருகிறவர், எல்லாவற்றையும் கடந்து உள்ளே வருகிறவர். ஏன் கடவுளுக்கு பேர் இருக்குதுங்க? எதுக்கு பேர் வச்சிருக்கோம்? நம்ம கூப்பிடுறதுக்கு ஒரு பேர் வேணுமா? இறைவனுடைய பெயர்கள் எல்லாம் அவர் சுபாவத்தை பிரதிபலிக்கிறது, காரண பெயர்கள், இல்லையா? அல்லது சுபாவ பெயர், குணலட்சண பெயர்கள், இல்லையா? இறைவனுக்கு ஒரு பெயர் இருந்தால்தான் இறைவன் என்று அல்ல. இறைவன் என்று சொன்னாலே அவர் நித்தியமானவர் தான், இல்லையா? காட் என்று சொன்னால் அவர் ஆல்மைட்டி தான். ஏன் அவருக்கு பல பெயர்கள்? நாம் அவருடைய குணலட்சணத்தையும் சுபாவத்தையும் புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் பல பெயர்களிலே நம்மோடு கூட ஈடுபடுகிறார், இல்லையா? இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் பெயர் வைக்கிறோமா இல்லையா? சமீபத்தில் எங்க கூட வேலை செய்யற ஒரு தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்கு, இல்லையா? அவர்கள் இந்து மக்களா இருக்கிறதுனால ஜோசியம் பார்த்து ஒரே ஒரு லெட்டர் சியோ சாவோ, ஒரே ஒரு லெட்டர் தான், ஒரே ஒரு எழுத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள். 1 மாதம் ஆச்சு குழந்தை பிறந்து. என்ன பேர் வச்ச? இன்னும் பேர் செலக்ட் பண்ணல. அது ஒரு ஃபேன்சியாவும் இருக்கணும், ஜோசியக்காரன் சொல்ற மாதிரியும் இருக்கணும், இல்லையா? ட்ரெண்டிங்காவும் இருக்கணும். அடுத்தது எப்படி இருக்கணும்? நச்சுன்னு இருக்கணும். அந்த பேரு தேடுகிறார்கள், இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறார், இல்லையா? ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த பையன் பேரு ஜிஜுன்னு கூப்பிட்டாங்க. என்ன ஒன்றும் புரியல எனக்கு. பேர் என்னங்க? ஜிஜு. ஜிஜுன்னு எதை கூப்பிடுவோம், இல்லையா? இன்னைக்கு மக்களுக்கு பேர் அப்படிதான் வைக்கிறாங்க, இல்லையா? எப்படி இருக்கணும்? யாருக்குமே அந்த பேர் வச்சிருக்க கூடாது. என்னங்க? நிறைய வித்தியாசமான பெயர்கள். தாத்தா பேரு, அப்பா பேரு, தாத்தாவுக்கு தாத்தா பேரு, 3 பேரையும் சேர்த்து ஒரு புது பேர் கண்டுபிடிச்சு வைக்கிறாங்க, இல்லையா? ஆனா நீங்க வேத புத்தகத்துக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு பெயருக்கும் அர்த்தம் இருக்கிறது. பிறந்த குழந்தையினுடைய சுபாவத்தை அறிந்து, அதனுடைய எதிர்கால வாழ்க்கையை அவர்கள் பெற்றோர்கள் ஜபத்தோடு கூட அறிந்து அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பேர் சூட்டுகிறார்கள். பெரும்பாலான பெயர்கள், அநேக என்ன சொல்றது, விசுவாச வீரர்களுடைய பெயர்கள் அப்படிதான் வைக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபுடைய பெயர் என்ன? அவன் தம்பியை அவன் முந்தி கொண்டு வந்ததுனால, இழுத்து கொண்டு வந்ததுனால அவனுக்கு பேர் என்ன வச்சாங்க? யாக்கோபு. எத்தன், திருடன், ஏமாற்றுகிறவன். அந்த பேருக்கு ஏத்த மாதிரி அவனுடைய வாழ்க்கை இருந்தது, இல்லைங்களா? இஸ்ரேல் என்று பேர் வைத்தார் ஆண்டவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேற்கொள்பவன்.
ஆபிரகாம் என்ற பெயருடைய அர்த்தம் என்ன? எக்ஸால்டட் ஃபாதர், உயர்த்தப்பட்ட பிதா. ஆண்டவர் அந்த பெயரை மாற்றி ஆபிரகாம் என்று வைக்கிறார். ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன் என்ற அர்த்தம். இயேசுன்னு பேர் வைங்க, அவர் ரட்சகர் இல்லைங்களா? ரட்சகர். அப்போ இறைவனுடைய பெயர்கள் எல்லாமே அவருடைய சுபாவத்தையும் குணத்தையும் நமக்கு பிரதிபலித்து காண்பிக்கக்கூடிய பெயர்கள். அப்ப ஆண்டவர் பாருங்க, தன்னுடைய நாமத்தை வைத்து மோசேயோடு கூட ஈடுபட ஆரம்பிக்கிறார் இல்லையா? முதல் சூழ்நிலை என்ன? எகிப்து தேசத்திற்கு வெளியே மீதியான் தேசத்தினுடைய வனாந்தரத்துல தன்னுடைய முதல் நாமத்தை மோசேயோடு கூட அவர் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். என்ன? 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றார், மோசே வா, எகிப்திலிருந்து என் ஜனங்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், அவர்களை விடுதலை செய்வதற்காக, ரட்சிப்பதற்காக நான் உன்னை அனுப்ப போறேன். மோசேக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். தூக்கி வாரி போட்டிருக்கோம். என்னையா சொல்றீங்க? நானே கொலை செஞ்சுட்டு ஓடி வந்தேன் இல்லையா? நான் திரும்ப எப்படி எகிப்துக்கு போக முடியும்? என்னை காட்டி கொடுத்தவர்கள் யார் தெரியுமா? பார்வோனிடத்துல என்னுடைய சொந்த ஜனங்கள் தான். இவன் தான் ஒரு எகிப்தியனை கொன்று மணலிலே புதைத்தவன் என்று காட்டி கொடுத்தவர்களே அவர்தான் இல்லையா? பார்வோன் என்னை தேடிக்கொண்டிருக்கிறான், பார்வோனுடைய அரண்மனை என்னை தேடிக்கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிரி நான் எப்படி மறுபடியும் எகிப்திற்கு போக முடியும் இல்லையா? ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார், நீ வா, நான் உன்னை அனுப்புவேன். இப்ப மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, சரி ஆண்டவரே நான் போறேன் இல்லையா? நான் போயிட்டு அவங்க கிட்ட சொல்றேன், ஆண்டவர் உன்னை ரட்சிப்பார், எகிப்து தேசத்துல விடுதலை கொடுப்பாருன்னு சொன்னா அவங்க என்ன கேட்பாங்க? என்ன வாசிக்கிற அந்த இடத்துல 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் பிதாக்களுடைய தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு பிதாக்களுடைய தேவன் யாருன்னு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன் கண்டிப்பா தெரியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாமுக்கு தரிசனமாய் இருக்கிறார் அந்த நாமத்துல. அப்ப ஆண்டவர்கிட்ட இப்ப மோசே என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, என் சொந்த ஜனங்கிட்ட போய் எகிப்து தேசத்தில் ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு போவார் என்று நான் அவர்கிட்ட சொல்லும் பொழுது உன்னை அனுப்பினவருடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ஏன் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவருடைய நாமம் தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று கண்டிப்பாக தெரியும் இல்லையா? அவர் சர்வ சிருஷ்டிகர் என்று தெரியும். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று தெரியும். அப்ப ஏன் மோசே ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்கிறாரு, என்ன நாமத்தை நான் சொல்றது? என்ன அர்த்தம்? ஆண்டவரே, எந்த அதிகாரத்துல நான் போறது? நான் சொல்றது புரியுதுங்களா? எந்த அதிகாரத்துல போறது? சில இடத்துல நீங்க போறீங்க, ஒரு பெரிய கவர்மெண்ட் அபிஷியல் இருக்காரு, தம்பி நீ இன்னொரு இடத்துல போ, நீ பேசு, உன்னை யார் அனுப்பினான்னு சொன்னா நீ என்ன சொல்லு? கோயம்புத்தூர் கலெக்டர் அனுப்புறாருன்னு சொல்லு. அவன் என்ன செய்வான்? எல்லாம் செஞ்சு கொடுப்பானா, செஞ்சு கொடுக்க மாட்டானா இல்லையா? அந்த பெயருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது இல்லையா? அந்த பெயருக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கிறார் இல்லையா? இந்த வேலைக்கு ஒன்று யார் ரெக்கமெண்ட் பண்ணுது? லெட்டர் கொடுக்குறோம். அதுல யார் எழுதப்பட்டிருக்கு, யாருடைய கையெழுத்து இருக்கிறது? எம்எல்ஏ உடைய சிக்னேச்சர் இருக்குது. உடனே என்ன செய்யறாங்க? அவர்களுக்கு தர வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்கிறார்கள். அதை தான் மோசே இந்த இடத்துல கேட்கிறார், ஆண்டவரே நான் எந்த அதிகாரத்துல போக முடியும் இல்லையா? என்ன அதிகாரத்துல போக முடியும்? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு 14வது வசனத்துல? அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடைய சொல்லி, இருக்கிறவர் என்பவர் என்னை உங்களிடத்துல அனுப்பினார் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லு. நான் எந்த நாமத்தினுடைய அதிகாரத்துல வந்திருக்கிறேன்னு சொன்னா, ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று இருக்கிறவர் என்ற நாம அதிகாரத்துல நான் உங்களோடு கூட பேச வந்திருக்கிறேன் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களிடத்துல சொல்லு. ஐ ஆம் என்ற வார்த்தை இல்லையா? ஒருவேளை ஜெகோவா இந்த வார்த்தையில் இருந்தால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். எபிரேய மொழியிலே யாவே என்று சொல்லுகிறார்கள். ஏறத்தாழ இந்த பதம் வேத பண்டிதர்கள் 6800 முறை முழு வேத புத்தகத்திலும் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக என்ன கணக்குல சொல்றாங்கன்னு தெரியாது இல்லையா? 6000த்திற்கும் அதிகமான முறை இந்த நாமம் பல இடங்களிலே வேத புத்தகத்துல பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். ஐ ஆம், இருக்கிறவர். இந்த வார்த்தையை பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இல்லையா? இருந்தவர்னு சொல்லல, இருக்க போகிறவர்னு சொல்லல. எப்படி சொல்றார் ஆண்டவர்? இருக்கிறவர் இல்லையா? இருக்கிறவர். உன்னுடைய பிதாக்களோடு கூட இருந்தவர், இப்பொழுது எகிப்தில் இருக்கக்கூடிய சந்ததியோடு கூட, பிள்ளைகளோடு கூட இருக்கிறவர், இனி வரக்கூடிய சந்ததியோடு கூடவும் இருக்க போகிறவர். இருக்கிறவர் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாம் அந்த நாமத்திற்குள் அடங்கி இருக்கிறது. தேவனுடைய நித்திய தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நாமம் இல்லையா? தேவனுடைய நித்திய தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய நாமம். ஆண்டவரே, நான் எகிப்து தேசத்திலிருந்து ஓடி வந்தவன்,
எகிப்து தேசத்தில் இருக்கிறவர்கள் எனக்கு எதிரி, என் சொந்த ஜனங்கள் என்னை காட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் எந்த அதிகாரத்துல போக முடியும்? ஆண்டவர் சொல்றார், என்னுடைய அதிகாரத்துல, என்னுடைய வல்லமையில நீ புறப்பட்டு போ. ஆண்டவர் இந்த கான்வர்சேஷன்ல மோசே கிட்ட சொல்றது, மோசே நீ என்னை விசுவாசிக்கிறியான்னு கேட்கல. அது ஞாபகத்துல வச்சுக்கங்க, விசுவாசிக்கிறியான்னு கேட்கல இல்லையா? மோசே நீ என்னை விசுவாசிக்கிறியான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கல. மோசே ஆண்டவரை விசுவாசித்தான். ஆண்டவருடைய மனிதன் இல்லையா? விசுவாச வீரன் தான். தேவன் உண்டென்று அவன் விசுவாசித்தான். தேவன் அவன் தேவனை விசுவாசிப்பதை குறித்து இந்த இடத்துல பேசவில்லை. மாறாக என்ன சொல்றாரு? மோசே, உன்னுடைய சொந்த பலன் அல்ல, என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு இருக்க உனக்கு சம்மதமா? அதான் அங்க கேள்வி இல்லையா? ஆண்டவரே, நான் என்ன அதிகாரத்துல போறது? ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ என்ன விசுவாசிக்கிறியா? நான் தான் உன்னை அனுப்புறேன். அதை பத்தி ஆண்டவர் பேசல. மோசே விசுவாசிக்கிறேன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் விசுவாசிக்கிற நீ என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு இருக்க உனக்கு ஆசையா? என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு செயல்படுவதற்கு உனக்கு விருப்பம் உண்டா என்றுதான் கேட்கிறார். பாருங்க, ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். தேவனுடைய விசுவாசிப்பதற்கும் தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருப்பதற்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. எத்தனை பேருக்கு நைட்ரஜன் என்ற கேஸ் தெரியும்? நைட்ரஜன் கேஸ் இல்லையா? அதை சுவாசிச்சா என்ன ஆகும்? ஏன் எப்படி சொல்றீங்க? சுவாசிச்சீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க, அப்புறம் புக்ல படிச்சிருக்கோம், கரெக்டா? அப்ப படிக்காதவங்க, நைட்ரஜன் கேஸ் இருக்குதுன்னு தெரியாதவங்களுக்கு நைட்ரஜனை பத்தி என்ன தெரியாது? ஒண்ணும் தெரியாது. சரி, ஆக்சிஜனை சுவாசம் என்ன ஆகும்? சுவாசம் பண்ண என்ன ஆகும் இல்லையா? பிராணவாயுன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸ்கூலுக்கே போகாத ஒருத்தர் இருக்காரு இங்க, 2வது தான் ஃபெயில். அவரை கூப்பிட்டு கேட்கிறோம், ஐயா பிராணவாயுவை நீங்க சுவாசிச்சீங்கன்னா என்ன ஆகும்? என்ன சொல்லுவார் அவரு? பேசுவாரா பேச மாட்டாரா? என்ன பேசுவார்? உயிரோடு இருப்போம் பிரதர். உயிரோடு இருப்போம் பிரதர். பிராணவாயுவெல்லாம் உலகம் இல்ல, மரம் செடி குடி வளர்வதற்கு பிராணவாயு ஆக்சிஜன் அவசியம். படிச்சா தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் இல்லையா? காட் இஸ் லைக் ஆக்சிஜன். அதுதான் மோசேயோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். மோசேயோடு ஆண்டவர் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன? விசுவாசிப்பது நைட்ரஜன் இருக்குதா ஆக்சிஜன் இருக்குதான்னு அதை பத்தி சொல்லல. நீ ஆக்சிஜன் இருக்குதுன்னு விசுவாசிக்கிற, ஆனால் உன் வாழ்க்கையில அது அதிகாரம் செலுத்துகிறதா இல்லையா? நம்ம வாழ்க்கையில அதை சுவாசிக்கிறோம், மூச்சு விடுகிறோம். ஆகவே யாரும் எந்த டீச்சரும் வந்து எனக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. படிப்பறிவே இல்லாத ஒரு நபர் கூட ஆக்சிஜனை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேச முடியுமா? முடியாதா? என் வாழ்க்கையினுடைய அனுபவம். அதைதான் மோசே இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மோசே, நீ என்னை விசுவாசிக்கிறாய், ஓகே, ஆனா என்னுடைய அதிகாரத்திற்கு நீ கீழ்பட்டு இருக்கக்கூடிய சம்மதமா? நீ யார் என்பது முக்கியம் அல்ல இல்லையா? நீ யார் என்பது முக்கியம் அல்ல, ஆனால் நான் I am that I am, என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு இருக்க உனக்கு சம்மதமா இல்லையா? கேள்வி வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஆண்டவரே, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், அதை பத்தி ஆண்டவருக்கு டசன்ட் கேர் இல்லையா? who I am, அதை பத்தி ஆண்டவருக்கு கேரே இல்லை. ஆனா ஆண்டவருடைய கேள்வி என்ன? நீ யாரா இருந்தாலும் சரி, திக்குவாயா இருந்தாலும் சரி, மந்தனாவா இருந்தாலும் சரி, படிப்புள்ளவனோ படிப்பறிவு இல்லாதவனோ ஏழையோ பணக்காரனோ யாரா இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிற நீ என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு இருக்க சம்மதமா இல்லையா? அதுதான் ஆண்டவர் மோசே இடத்துல கேட்கிறார். மோசே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார் என்று போய் சொல், என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு நீ செல். மோசே இதை புரிந்து கொண்டாங்க. இந்த முச்செடி அனுபவத்துல கடவுள் கற்றுக் கொடுத்த, இந்த முதல் நாமத்துல கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்தை மோசே புரிந்து கொண்டதுனால ஒரு காலகட்டத்துல இஸ்ரவேல் மக்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கும் பொழுது அவன் என்ன பேசுறான் தெரியுங்களா? என்னாகமும் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்களேன். என்னாகமும் 16:28. என்னாகமும் 16:28. அப்பொழுது மோசே இந்த கிரியைகள் எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அவர்களை நான் என் மனதின்படியும் செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனால் அறிவீர்கள் என்றார். என்ன அனுப்பினாருங்க? என் மனசு, என்னுடைய கற்பனை திறன்லாம் இதை செய்யல இல்லையா? கர்த்தர் என்னை அனுப்பினார். கர்த்தருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு நான் இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு கூட்ட ஜனங்கள் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். மோசே தைரியமாக இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறான், நான் யெகோவாவுடைய I am that I am, இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு தான் நான் இதை செய்யறேன். என்னுடைய கற்பனையின்படியோ என்னுடைய வாக்கின்படியோ என்னுடைய சிந்தனையின்படியோ நான் எதையுமே நான் செய்யல. அதற்கு என்ன அடையாளம் என்பதை பிற்பாடு அவன் விளக்கி சொல்லுகிறான். கர்த்தர் என்னை அனுப்பினார். நீங்கள் யோவான் சுவிசேஷத்தை வாசிச்சீங்கன்னா இந்த I am என்ற வார்த்தை ஆண்டவர் 7 முறை யோவான் சுவிசேஷத்துல பயன்படுத்துவார் இல்லையா? நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு அர்த்தம் என்னங்க? நானே நல்ல மேய்ப்பன், என்னுடைய மந்தைக்கு உட்பட்டு இருக்க விசுவாசி உனக்கு சம்மதமா? என்னுடைய மேய்ச்சலுக்கு உட்பட்டு இருப்பதற்கு உனக்கு ஆசை உண்டா?
நானே வாசல், என் வழியாய் பிரவேசிப்பதற்கு உனக்கு விருப்பம் இருக்கிறதா? இல்லையா? நானே ஜீவ அப்பம், என்னை புசிப்பதற்கு உனக்கு ஆர்வம் இருக்கிறதா? நானே திராட்சை செடி, என்னுடைய செடி என்ற எண்ணிலே நீ நிலைத்திருப்பதற்கு, கொடியாக நீ நிலைத்திருப்பதற்கு விருப்பம் இருக்கிறதா? அதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்க உனக்கு சம்மதமா? மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 28:20 நினைக்கிறேன், வாசிங்க. மத்தேயு 28:20. நான், உங்களுக்கு தெரிந்த வசனம் தான், நாங்க யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க. அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் இருக்கிறேன். நான் உங்களோடு கூட. இதை மாத்திரம் வீட்டுல எழுதி போட்டிருப்போம் நம்ம, இல்லையா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எப்ப? அதுக்கு முன்ன வசனத்தை வாசிங்க. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயரில் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என் அதிகாரத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சினா ஆண்டு அடுத்தது என்ன சொல்றாரு? ப்ராமிஸ் என்ன சொல்றாரு? சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன். அதை மாத்திரம் தனியா கட் அண்ட் பேஸ்ட் கொடுத்து என்ன செய்யறோம்? பெரிய போர்டா போட்டு நம்ம வீட்டுல மாட்டி. தேவனுடைய அதிகாரம், காட்ஸ் அத்தாரிட்டி, ஐ ஆம் தட் ஐ ஆம் என்ற நாமத்தின் மூலமாக மோசேவோடு கூட ஆண்டவர் முதலாவது இடைவிட ஆரம்பிக்கிறார். மோசே இதை புரிந்து கொண்டான். இரண்டாவதாக 6ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. 6ஆம் அதிகாரம், யாத்ராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. நான் யெகோவா, இல்லைங்களா? நான் யெகோவா. ஒருவேளை இது இந்த ஐ ஆம் தட் ஐ ஆம் என்ற நாமத்தோடு கூட நெருங்கிய தொடர்புடைய ஒரு வார்த்தை தான். நித்தியமானவர், இருக்கிறவர், எப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிறவர் என்ற அந்த நாமத்தோடு கூட தொடர்புடைய வார்த்தை தான். ஆனால் இங்க இருக்கக்கூடிய அந்த கான்டெஸ்ட், அந்த சூழ்நிலை அந்த நாமத்திற்கு வேறொரு அர்த்தத்தை கொடுக்கிறது, இல்லையா? காட்ஸ் ப்ராமிஸ், இல்லையா? அவர் வாக்கு தத்தம் செய்கிற தேவன். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் என்ற காரியத்தை தான் ஆண்டவர் இந்த இடத்துல நினைப்பூட்ட விரும்புகிறார். நீங்க 1-8 வசனத்தை நீங்க வேகமா வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கொண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான். 4வது வசனத்துல, அவர்கள் பரதேசியாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு கூட என் உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறேன். 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில என் உடன்படிக்கையை நினைத்தேன். 6வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? 7வது வசனத்துல உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு, மறுபடியும் 8வது வசனத்துல ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். ஆண்டவர் இந்த 1-8 வசனத்துல அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், உடன்படிக்கையை நினைத்து பார்க்க சொல்லுகிறார். அதன் நடுவில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் யாருங்க? நான் யாரு? நான் யெகோவா, இல்லையா? இந்த யெகோவா என்ற வார்த்தை, இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் பட்டியலிட்டு சொல்லி கொண்டு வரும் பொழுது 3 முறை திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறார். 2வது வசனத்துல நான் யெகோவா, 6வது வசனத்துல இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நான் கர்த்தர், அந்த கர்த்தர் என்ற வார்த்தைக்கு நான் யெகோவா. மறுபடியுமாக 8வது வசனத்துல மறுபடியும் சொல்லுகிறார் நான் கர்த்தர். 3 முறை ஆண்டவர் இந்த யெகோவா, நான் கர்த்தர், நான் இருக்கிறவர், நான் ஜீவன் உள்ளவர் என்ற வார்த்தையை அவர்களுடைய வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து பார்க்கும்படி இந்த நாமத்தை அவர் பயன்படுத்துகிறார், இல்லையா? இதுல ஒரு பியூட்டி என்னன்னு சொன்னா, இந்த 3 முறை ஆண்டவர் வாக்கு தத்தத்தை சொல்லும் பொழுது தன் நாமத்தை சொல்லுகிறார் அல்லவா? அந்த 3 முறை சொல்லும் பொழுது 7 முறை ஆண்டவர் ஐ வில் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார், இல்லையா? நான் செய்வேன், நான் நடத்துவேன், ஐ வில். ஒருவேளை இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு, தமிழ்ல எப்படி இருக்குன்னு தெரியல. ஆங்கில வேதாகமத்துல வாசிச்சீங்கன்னா 3வது வசனத்துல, இல்லையா? 3வது வசனத்துல 6வது வசனத்துல 3 முறை ஐ வில் என்ற வார்த்தை, நான் செய்வேன், இல்லையா? சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. 6வது வசனத்தை வாசிங்க. மன்னியும் 6வது வசனத்தை வாசிங்க.
ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஒடுக்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு. நான் என்ற வார்த்தை ஒரு முறை தான் வருது, ஆனா இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா ஐ வில், நான் செய்வேன் என்று 3 முறை ஆண்டவர் பேசுகிறார். அடுத்தது 7வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா 2 முறை இங்கிலீஷ் பைபிள்ல ஐ வில் என்ற வார்த்தை, அதாவது 6வது வசனத்துல 3 முறை சொல்லும் பொழுது இஸ்ரவேலுடைய விடுதலையை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அடுத்தது 7வது வசனத்துல 2 முறை ஐ வில் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தும் பொழுது இஸ்ரவேலர் தம்முடைய சொந்த ஜனமாக நான் மீட்டுக் கொண்டேன் என்பதை சொல்லும் பொழுது ஐ வில் என்ற வார்த்தையை 2 முறை ஆண்டவர் பயன்படுத்துறார். அடுத்தது 8வது வசனத்துல மறுபடியும் 2 முறை ஐ வில் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது தேவன் அருளிய தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது மறுபடியும் சொல்லுகிறார் ஐ வில், நான் அதை செய்வேன். இல்லையா? யெகோவா என்ற நாமம், அல்லது யெகோவா என்ற நாமம் 3 முறை வருகிறது. எப்பொழுது? தேவன் தன்னுடைய உடன்படிக்கை வாக்கு தத்தத்தை சொல்லும் பொழுது. அதன் நடுவில் 7 முறை ஆண்டவர் ஐ வில், நான் செய்வேன். இஸ்ரவேலுடைய விடுதலை, அவர்கள் சொந்த ஜனங்கள், தேவன் அருளிய தேசத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்ப்பேன். இல்லையா? ஆண்டவர் 2வது நாமத்தை மோசேயுக்கு வெளிப்படுத்துகிறார், நான் யெகோவா. எதற்கு சொல்றாரு? முதல் வெளிப்படுத்தின நாமத்தினுடைய மறுபக்கம் தான். ஆனா காட்ஸ் ப்ராமிஸ், தேவனுடைய வாக்கு தத்தங்கள். மோசே நினைத்துப்பார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை ஆக்குவேன். 3 காரியங்களை ஆண்டவர் இந்த 8 வசனத்திற்குள்ளாக சொல்லுகிறார். மோசே இதை கொண்டு போய் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றான். என்ன நடக்குது தெரியுங்களா? 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். மோசே இதனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூறினான், ஆனால் ஜனங்கள் அதற்கு செவிசாய்க்கவில்லை. அவர்கள் மிக கடினமாக உழைத்ததால் மோசேயின் பொறுமை இழந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனிடம் போய் இஸ்ரவேல் ஜனங்களை தனது தேசத்திலிருந்து போக விடும்படியாக 6:12 வாசிங்க. 6:12. பாருங்க, இஸ்ரவேல் மக்களோடு கூட இந்த வாக்கு தத்தத்தை சொல்றான். அவர் யெகோவா என்ற நாமத்துல என் கூட பேசினாரையா இல்லையா? நான் அதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் என்று 3 முறை அவர் சொல்லி இருக்கிறார். உங்களுடைய சொந்த ஜனங்களாக உங்களை மீட்டுக் கொண்டேன் என்று 2 முறை அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். வாக்கு தத்தம் செய்த தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று யெகோவா என்ற நாமத்தை வைத்து மறுபடியும் 2 முறை என்னோடு கூட பேசினார். ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்கு 9வது வசனத்துல? இஸ்ரவேல் மக்கள் மனமடிவு கொடுமையினாலே மோசேவுக்கு செவி சாய்க்கவில்லை. மோசேவும் ஆண்டவர்கிட்ட போய் மறுபடியும் சொல்றான், ஆண்டவரே, நான் இனிமேல் எதற்கு பேச போறேன்? எதற்கு நான் எகிப்துல போகணும்? எதற்கு பார்வோனிடத்துல நான் போய் பேசணும்? இல்லையா? அருமையானவர்களே, தேவன் அநேக வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? நீங்கள் எபேசியர் நிருபத்தை வாசிச்சு பாருங்க. தேவன் நம்மை முன்குறித்தார், தெரிந்து கொண்டார், சுவிகார புத்திரராக மாற்றிருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இன்னும் அநேக வரங்கள், அநேக கிருபா வரங்களையும் கிருபைகளையும் அநேக தெய்வீக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நீங்கள் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பவுல் சொல்லுகிறது போல, எங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். எல்லா வாக்கு தத்தங்கள், எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் கிறிஸ்துவுக்குள் வைத்து, கிறிஸ்துவை என்ன கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு? நமக்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆனா இந்த வாக்கு தத்தத்தையும் இந்த ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மன முடிவுகள், சோர்வுகள், சோதனையினால என்ன செய்யறது இல்லை? நிறைய நேரத்துல நம்ம என்ன செய்யறது இல்லைங்க? அனுபவிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இல்லையா? ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு முறை ஒரு போதகர் ஒரு கிராம சபைக்கு அவர் அழைக்கப்பட்டார். கிராமத்துல ஒரு பெரிய சபை இருக்கிறது. சபைக்கு ஒரு மாதம் அழைக்கப்பட்டு அங்க பிரசங்கம் பண்ணி அங்க இருக்கிற எல்லா வீடுகளையும் போய் விசிட் பண்ணிட்டே வந்தார். அப்போ ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு வயதான பாட்டி, மூதாட்டியார் ஒரு பாழடைந்த ஒரு வீட்டுல அவர் தங்கி இருந்தார். அப்ப அந்த வீட்டுக்கு போனாரு. உட்கார்றதுக்கு கூட சேர் கிடையாது இல்லையா? ஒரு ஓரத்துல உட்கார்ந்தாரு. அந்த பாட்டியோடு கூட பேசினார். உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறான். என்னுடைய தோட்டம் துறவு எல்லாவற்றையும் விற்று அவனை நன்றாக படிக்க வைத்தேன். நியூயார்க் நகரத்துல ஒரு தலை சிறந்த ஒரு நிறுவனத்துல அவர் நல்ல ஒரு பதவியில இருக்கிறான். இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிற ஒரு பையன் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்றது இல்லையா?
எந்த ஹெல்ப்பும் அவன் பண்றது இல்லை. ஆனா மாசம் மாசம் ஒரு கடிதாசி அனுப்புவான், மாசம் மாசம் ஒரு லெட்டர் அனுப்புவான். அந்த லெட்டரை நான் திறந்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காதையா. யாரோ ஒருத்தருடைய உருவம் போட்ட ஒரு நீட்டா ஒரு பேப்பர் இருக்கும், அவ்வளவுதான். அதுல நலமா எப்படி இருக்கீங்க ஒண்ணுமே இருக்காது. அதை வாங்கி நான் ட்ரங்க் பெட்டியில வச்சிருக்கேன். எத்தனை மாசமா அனுப்புறான்? 3 வருஷமா அனுப்பியிருக்கான். 36 கவர் உள்ள இருக்குது. எடுத்து பார்த்தா $100 இருக்கக்கூடிய டிமாண்ட் டிராஃப்ட். ஒவ்வொரு மாசமும் அந்த அம்மாவுக்கு எவ்வளவு அனுப்புறான்? $100 எவ்வளவுங்க? ஏறத்தாழ ஒரு 85,000. இந்த நாள் கணக்குப்படி 85,000 டிமாண்ட் டிராஃப்ட் டிடி அந்த அம்மாவுடைய செலவுக்காக அனுப்புறான். இவங்க 36 மாசம் லட்சக்கணக்கான ரூபாவை எங்க வச்சிருக்காங்க? ட்ரங்க் பெட்டியில வச்சிருக்காங்க. வச்சுட்டு ஓட்ட வீடு, சாப்பிட ஒண்ணு இல்ல, ஆறி போன ஓட்ஸை சாப்பிடுறாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு அநேக விசுவாசிகள் நம்ம அப்படிதான் இருக்கும். ஆண்டவரே, எவ்வளவு வாக்கு தத்தங்கள், எவ்வளவு ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய மனமடிவு, சோர்வுகள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவிசுவாசத்தினால் அநேக நேரத்துல நாம் அதை அனுபவிப்பதில்லை. ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், நான் யெகோவா. மோசே, நான் யெகோவா. இல்லையா? வாக்கு தத்தம் செய்தவர் இல்லையா? என்னுடைய வாக்கு தத்தங்கள் உண்மை உள்ளது, கண்டிப்பாக நான் அதை நிறைவேற்றுவேன். அடுத்ததாக 3வது சம்பவத்திற்கு போலாம், நமக்கு நேரம் இல்லை. 3வது யாத்ராகமும் 15:26 வாசிங்க. யாத்ராகமும் 15:26. இது எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு, 1 மீதியான் வனாந்தரம், 2வது நாமம் எகிப்து தேசத்துல வெளிப்படுகிறது. 3வது நாமம் இப்பொழுது அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு செங்கடலை கடந்து வருகிறார்கள். யாத்ராகமும் 15:26 வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இல்லையா? அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? யெகோவா ராஃபா. பாடல் இருக்குது கரெக்டா இல்லையா? யெகோவா ராஃபா. அவர் யெகோவா ராஃபா. அதுதான் ஆண்டவர், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆனா இந்த நடைபெற்ற நிகழ்ச்சிக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தின இந்த நாமத்திற்கும் தொடர்பே இருக்காது. நீங்க வாசிச்சீங்கன்னா, செங்கடலை பிளந்து செங்கடலை கடந்து வராங்க, அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல, அவ்வளவுதான். தண்ணி இல்லை இல்லையா? ஜனங்கள்லாம் கூக்குரல், நமக்கு தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கலாய்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த நாமத்தை வெளிப்படுத்துகிறார் இல்லையா? பாருங்க, 24ஆம் வசனத்தை வாசிங்களேன். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் வெட்டி போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவ்வளவுதாங்க. தண்ணி கசப்பா இருக்கு, தண்ணி இருக்கு, கசப்பா இருக்கு, தண்ணி குடிக்க முடியல, குடிச்சா செத்து போயிடுவோம். மோசே கிட்ட போய் புலம்புறாங்க. மோசே ஆண்டவர் கிட்ட முறையிடுறாரு, அங்க ஒரு மரம் இருக்கு, வெட்டி போடியா, அது மதுரம் ஆயிடும். அவ்வளவுதான். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன நாமத்தை வெளிப்படுத்துறாரு? என்ன சம்பந்தம் இருக்குது இல்லையா? யாருக்குன்னா நோய் செத்து போயிருந்தா பரவாயில்ல, ஏதாவது வாதை வனாந்தரத்துல ஏதாவது வாதை வந்திருந்தா பரவாயில்ல, எதுவுமே இல்ல, தண்ணி தான் கிடைக்கல, அதுவும் கசப்பா இருக்கு தண்ணி, அவ்வளவுதான். மதுரமா மாத்திட்டார். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்ப என்ன புரிந்து கொள்ள முடிகிறது, அனுமானிக்க முடிகிறதுன்னு சொன்னா, இஸ்ரவேல் மக்கள் இதுவரைக்கும் யெகோவாவை அல்லது முற்பிதாக்களுடைய தேவனை எகிப்து தேசத்துல எப்படி பார்த்தாங்க தெரியுமா? எப்படி பார்த்தாங்க? 10 வாதைகள், கொடூரமான வாதைகள் இல்ல, எல்லாம் நோயோடு சம்பந்தப்பட்டிருக்கு, பயங்கரமான வாதைகள். இதை தான் அவங்க பார்த்தாங்க, வேற எதையும் பார்க்கல இல்லையா? இப்ப செங்கடலை பிளந்து வெளியே வந்த உடனே தண்ணி கிடைக்காத பொழுது அவங்களுடைய அவிசுவாசம் உள்ள இருதயம் என்ன தோன்றிட்டுன்னு சொன்னா, நம்மையும் இப்படி வாதிச்சு ஆண்டவர் கொன்று போட்டுருவாரோ, நான் சொல்றது புரியுதுங்களா? இப்படி நம்மளை கொன்று போட்டு விடுவாரோ, ஏதோ ஒரு வாதை வந்துருமோ நமக்கு, இந்த தண்ணியை குடித்து அல்லது தண்ணி இல்லாம ஏதோ வனாந்தரத்துல வாதையினால செத்து போயிடுவோமோ என்ற அவிசுவாசம் வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். நான் அழிக்கிற தேவன் மாத்திரமல்ல, நான் யாரு? சுகப்படுத்துகிற தேவன் இல்லையா? நான் நியாயம் இருக்கிற தேவன் மாத்திரமல்ல, வாதையினாலே சங்காரத்தினாலே எகிப்தியர்களை அழித்த தேவன் மாத்திரமல்ல, நான் சுகப்படுத்துகிற தேவன், குணமாக்குகிற தேவன். வேத வசனத்தில் அநேக வார்த்தைகளை நம்ம வாசிக்க முடியும். வாசிங்களா? 147வது சங்கீதம் 3வது வசனம். நேரம் இல்ல. இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். எரேமியா ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். யாத்ராகமம் 23:25 அவர்கள் வியாதிகளை அவர்களை விட்டு விலக்குவார் என்று யாத்ராகம புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 53:5 அவருடைய தழும்புகளிலால் நாம் என்ன செய்யறோம்? குணமாகுகிறோம் இல்லையா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல, இப்பகுதியில, இஸ்ரவேல் மக்களே, நான் உங்களை சுகப்படுத்துகிற தேவன்.
நான் உங்களை குணமாக்குகிற தேவன், யெகோவா ராஃபா. இல்லையா? இத சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு விஷயத்தோட அந்த என்ன சொல்றது, அந்த 26வது வசனத்தை லிங்க் பண்றார். என்ன விஷயம்? அந்த 26ஆம் வசனத்தை வாசிங்க. 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ், வார்த்தை சுகம், இரண்டையும் ஆண்டவர் லிங்க் பண்றாரு. பாருங்க, நம்ம காலையில கூட பார்த்தோம் இல்லைங்களா? வார்த்தை சுகம், இரண்டையும் லிங்க் பண்றாரு. என்னுடைய கட்டளைக்கு நீங்க கீழ்ப்பணிஞ்சீங்கன்னு சொன்னா எகிப்தியருக்கு வந்த ஒரு வாதையும் உனக்கு வராது. நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். இல்லையா? தேவனுடைய வார்த்தை, தேவன் அருளுகிற சுகம். புதிய ஏற்பாட்டுக்கு பாருங்களேன், ஆண்டவர் அநேக இடத்துல வார்த்தையை தான் பேசினார்ல. எப்பத்தா அப்படின்னு சொன்னார். என்ன ஆச்சுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தம். சில இடத்துல என்ன சொல்றாரு? ஒரு சிறு பெண்ணை பார்த்து தலித்தாகுமே, ஒரே வார்த்தை தான், சிறு பெண்ணே எழுந்திருன்னு சொல்றாரு. ஒரு இடத்துல சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட, அதுவும் வார்த்தை தான். அவன் விசுவாசம் எடுத்துக்கொண்டு நடந்தான். எழுந்திரு, உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள். திமிர்வாதக்காரன பெதஸ்தா குலத்தண்டையில் இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து சொல்றார். நூற்றுக்கு அதிபதி சொல்லும் போது என்ன சொல்றாரு? ஆண்டவரே, வீட்டுக்கு நீங்க வர தேவையில்ல, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இல்லையா? தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில சுகம் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில நம்முடைய பாவ நோயிலிருந்து விடுதலை இருக்கிறது. அருமையானவர்களே, இல்லையா? இந்த நாமத்தை சொல்லும் பொழுது மோசேக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும் தெரியுங்களா? சொல்லுங்க. மோசேக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்திருக்கும்? டக்கு நீங்க முச்சடிக்கு போனோம். என்ன சொன்னா மோசே ஆண்டவர்கிட்ட? நானு திக்குவாயும் மந்த நாவு இருக்கிறான். புரிஞ்சிருக்கும் மோசேக்கு. இல்லையா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது என் மந்த நாவையும் திக்கு வாயையும் சுகப்படுத்துகிறவர். யெகோவா ராஃபா, அவர் உன் பரிகாரியாகிய கர்த்தர், அவர் உன்னை சுகப்படுத்துகிற தேவன். மோசேக்கு அது புரிஞ்சிருக்குங்க. இல்லையா? புரிஞ்சிருக்கும். அழிக்கிற தேவன் தான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்மை சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை மோசே புரிந்து கொண்டார். மூன்றாவது நாமம், அங்கு எகிப்து தேசத்திலிருந்து செங்கடலை கடந்து வனாந்தரத்துல கால் வைக்கும் பொழுது மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்து. இஸ்ரவேல் மக்களுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, மோசேக்கு அது புரிந்தது. நான்காவது நாமம், யாத்ராகமம் 17:15 வாசிங்க. யாத்ராகமம் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. இங்கு நான்காவது ஒரு நாமத்தை ஆண்டவர் சொல்றாரு, யெகோவா நிசி. இல்லையா? யெகோவா நிசி அப்படின்னு என்னங்க அர்த்தம்? கர்த்தர் என் ஜெயக்குடி, கர்த்தர் யெகோவா என் ஜெயக்குடி, யெகோவா நிசி என்ற நாமத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்துட்டாங்க. வனாந்தரத்துல கொஞ்ச தூரம் பிரயாணம் பண்ண உடனே ஒரு பெரிய சத்துரு வரான். அவன் யாருங்கப்பா சத்துரு? அமலேக். அமலேக். இல்லையா? மிகப்பெரிய யுத்தம் நடைபெற போகிறது. அமலேக்கு ஒரு பெரிய படையோடு கூட 20 லட்சம் புருஷர்கள், 20 லட்சம் மக்களை எதிர்கொள்வதற்காக வனாந்தரத்துல புறப்பட்டு வருகிறான். இப்பொழுது ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிறார். மோசே, நீ பயப்படாத, நீ பயப்படாத. இல்லையா? என்ன செய், நீ மலை மேல போய் என்ன செய், இந்த யுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்ற. அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு வெற்றி கிடைக்கிறது. வெற்றி கிடைத்த பிறகு ஒரு பலிபீடத்தை கட்டி, கொடியேத்துல ஞாபகத்துக்கு வச்சுங்க, பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்திற்கு ஒரு பேர் வைக்க சொல்றார் ஆண்டவர். என்ன பேருங்க? யெகோவா நிசி, கர்த்தர் என் ஜெயக்கொடி என்ற நாமத்தை சூட்ட சொல்லுகிறார். இல்லையா? பாருங்க, இந்த பிளாக் ஹாஸ்டிங், கொடி ஏற்றுதல், இல்லையா, வேத புத்தகத்துல 2 அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 51:12 படிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 51:12. பாபிலோன் மதில்கள் மேல் கொடியேற்றுங்கள், பாபிலோன் மதில் மேல் கொடியேற்றுங்கள், காவலை பலப்படுத்துங்கள், ஜாமங்காக்கிறவர்களை நிறுத்துங்கள், பதிவிருப்பாரை வையுங்கள். ஆனாலும் கர்த்தர் எப்படி நினைத்தாரோ அப்படியே தாம் பாபிலோனின் குடிகளுக்கு விரோதமாக மதில் மேல் கொடியேற்றுங்கள். கொடியேற்றுதல் என்று சொன்னால் வார் டிக்ளரேஷன். இல்லையா? ஒரு தேசத்திற்கு விரோதமாக, பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு விரோதமாக கொடியேற்றுங்கள் அப்படின்னு சொன்னா வார் டிக்ளேர் பண்றாங்கன்னு அர்த்தம். இல்லையா? இரண்டாவது, ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 11:10-12 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா, கொடியேற்றுதல் என்ற வார்த்தைக்கு 2வது அர்த்தம் இருக்கிறது. என்னன்னா, ராலிங் பாயிண்ட், அதாவது கூட்டி சேர்க்கிற இடம். இல்லையா? ஆகஸ்ட் 15க்கு கொடியேற்றுறோம். எதுக்கு? வார் டிக்ளேர் பண்றதுக்கா? கூட்டி சேர்க்கிறது. இல்லையா? ஜனவரி 26 கொடியேற்ற எதற்காக? கூட்டி சேர்ப்பதற்காக.
இல்லையா? நமக்கு பெற்ற விடுதலை நன்மைகளை நினைத்து பார்ப்பதற்காக. அப்ப கொடியேற்றுதல் 2 அர்த்தத்துல வேத புத்தகத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று வார் டிக்ளரேஷன், மற்றொன்று ஜனங்களை ஒரு இடத்துல கூட்டி சேர்த்து அவர்களுக்கு கட்டளை கொடுப்பதற்காக, சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? யுத்த அறிவிப்பு, இல்லையா? யுத்த அறிவிப்பு. அமலேக்கு யார்? நமக்கு விரோதமான சத்துரு யார்? 1 யோவான்ல வாசிக்கிறோம், பிசாசு, உலகம், மாம்சம். இவைகள் எல்லாம் நம்முடைய அமலேக்கு, நம்முடைய சத்துருக்கள், நமக்கு விரோதமான மிகப்பெரிய சத்துருக்கள். எபேசர் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், உங்களுக்கு துரைத்தனத்தோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. இவைகள் எல்லாம் நம்முடைய எதிரிகள், இல்லையா? ஆனா இவைகளை எதிர்கொள்வதற்கு நமக்கு பலன் கிடையாது. நமக்கு பலன் கிடையாது. அவர்கள் யுத்தத்திற்காக நமக்கு எதிர்கொண்டு வரும் பொழுது என்ன நடக்குது தெரியுங்களா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, வெள்ளம் போல் சத்துரு வந்தாலும் ஆவியானவர் நீ நானும் கொடியேற்ற முடியாது, இல்லையா? ஏன்னா அவங்க மிகப்பெரிய சாம்ராஜ்யம், நம்ம சாதாரண மக்கள், பலவீனமானவர்கள், விழுந்து போகக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட சத்துரு நமக்கு விரோதமாய் பொங்கி வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுகிறார் நமக்கு. அவர் வார் டிக்ளேர் பண்றார், இல்லையா? அப்போ நம்ம சார்ந்து கொள்ள வேண்டிய நபர் ஆவியானவர். அது மாத்திரமல்ல, வேறு யாரை சார்ந்து கொள்ள வேண்டும் பாருங்க. கீழே யோசுவாவினுடைய தலைமையில இஸ்ரவேல் மக்கள் ஒரு புறம், இன்னொரு பக்கத்துல அமலேக்கினுடைய ராஜாவின் தலைமையில அவர்கள் ஒரு புறம். 2 பேரும் யுத்தம் மும்முரமா நடக்குது. மோசே என்ன செய்யறார்? மலையின் மேல கையை தூக்கி ஜெபம் பண்றார். கை கீழே இறங்க இறங்க நமக்கு அவங்களுக்கு தோல்வி, அவங்களுக்கு வெற்றி. கை உயர போக போக இஸ்ரவேல் மக்களுக்கு வெற்றி. என்ன செஞ்சாங்க? ஒரு கல்லை கொண்டு வந்து போட்டாங்க. ஐயா, இது மேல நீ உட்கார், இல்லையா? ஆரோன் ஒரு பக்கம், அடுத்தது ஊர் ஒரு பக்கம். 2 பேரும் 2 கையை பிடிச்சுக்கிட்டாங்க, இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். மோசே அவன் ஒரு தீர்க்கதரிசி, இல்லைங்களா? என்னை போன்று ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புவார். ஆரோன் அவன் ஒரு ஆசாரியன். ஊர் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுங்களா? ராஜான்னு அர்த்தம், இல்லையா? கிங்னு அர்த்தம். அப்ப மலை மேல எத்தனை பேர் இருக்காங்க? யார் யாருங்க இருக்கிறது? ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன், ஒரு ராஜா. இந்த 3 ஊழியங்களையும் சேர்ந்து ஒருமிக்க செய்யக்கூடிய ஒரு நபர் இருக்கார். யார் தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்க இருக்கிறார்? அவரு பரலோகத்துல இருக்காருங்க. நமக்காக கல்வாரி சிலுவையில மோசே ஒரு மலையின் மேலதான் அவன் ஜெபம் பண்ணான். ஆனா நம்முடைய ஆசாரியர், நம்முடைய தீர்க்கதரிசி, அது நம்முடைய ராஜா கல்வாரி மலையில பிசாசினுடைய தலையை நசுக்கி நமக்காக பரிந்து பேசக்கூடிய மகா பிரதான ஆசாரியராய், ராஜாவாய், தீர்க்கதரிசியாய் பரலோகத்துல போய் அமர்ந்து கொண்டிருக்கிறார், இல்லையா? அப்ப நம்முடைய ஜெயக்குடி யாரு? இயேசு கிறிஸ்து தான், பரிசுத்த ஆவியானவர் தான். அவரை சார்ந்துதான் நம்முடைய யுத்தம். ஆகவேதான் மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கையை தூக்கி ஜெபம் பண்ணதுனால அல்ல, அல்லது யோசுவா திறமையா போரிட்டதுனால அல்ல, பலிபீடத்தை கட்டு, இஸ்ரவேல் மக்கள் காதுகள் கேட்க வாசி. என்ன சொல்லு? கர்த்தர் உன் ஜெயக்குடி, இல்லையா? யெகோவா நிசி, அவர்தான் உனக்கு வெற்றியை தரக்கூடியவர். இதை சொல்லும் பொழுது மோசேக்கு முச்செடியினுடைய அனுபவம் வந்திருக்கும், இல்ல? எகிப்து தேசத்திலிருந்து நான் உங்களை விடுதலை ஆக்குவேன். மோசே நம்பல, அது முறுமுறுத்தான். எகிப்து தேசத்திலிருந்து நான் உங்களை விடுதலை ஆக்குவேன். 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல 7வது வசனத்துல உங்களை வெளியே நான் கொண்டு போவேன். காட்ஸ் விக்டரி, தேவனுடைய வெற்றியை குறித்து முச்செடி அனுபவத்துல பேசும் பொழுது மோசேக்கு புரியல. ஆனால் வனாந்தரத்துல பயணம் செய்து யுத்தத்துல வெற்றி பெறும் பொழுது மோசேக்கு ஒரு நாமத்தை சொல்றாரு, யெகோவா நிசி, கர்த்தர் உன் ஜெயக்கொடி, இல்லையா? இந்த நாமத்துல முச்செடி அனுபவத்துல கடவுள் கற்றுக் கொடுத்த சத்தியம் மோசேயினுடைய இருதயத்திற்குள் ஊடுருவ சென்றது. கடைசியாக 5வதாக லேவியராகம புஸ்தகம் 20:8 வாசிங்க. லேவியராகம புஸ்தகம் 20:8. என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், யாவே வாதேஷ், இல்லையா? யாவே வாதேஷ், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், பரிசுத்தர், இல்லையா? யாகவே வாதேஷ் என்ற நாமத்தை வெளிப்படுத்துகிறார், இல்லையா? நம்முடைய பரிசுத்தம் நம்மை சார்ந்தது அல்ல, தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறான். எப்பொழுது? நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, பொசிஷனல் சாங்டிபிகேஷன் என்று சொல்லுவோம். அதற்கு பிறகு நடைமுறை வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதற்கு தேவன் என்ன செய்தார்? யாத்ராகம புஸ்தகம் முழுவதையும் எழுதி மோசேயினுடைய கரத்தின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். லேவியராகம புஸ்தகத்தில் அநேக சட்டதிட்டங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தார். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், ஆகவே நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் உங்களை பரிசுத்தப்படுத்திட்டேன். நீங்க சொந்த ஜனங்கள் தான், நீங்கள் என்னுடைய ஆசாரிய கூட்டம் தான், நீங்கள் பரிசுத்தவான்கள் தான். ஆனாலும் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு கப்பல் பயணப்பட்டு போய்கொண்டே இருந்தது.
திடீர்னு வழி மாறி, தடம் மாறி, பாதை மாறி ஒரு ஆற்றினுடைய முகத்துவாரத்துக்கு அது போயிடுச்சு இல்லையா? இப்ப இன்னும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணா தரை தட்டிடும். உடனே அந்த கேப்டன் என்ன செஞ்சாரு, அங்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு, இது மாதிரி நாங்கள் சிக்கல்ல இருக்கோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க. அங்க இருந்து அவங்க கட்டளைகளை கொடுக்குறாங்க. நீங்க இப்படி இந்த டைரக்ஷன்ல, இந்த திசையில நீங்கள் நோக்கி பயணம் செய்யுங்கள். அங்கு கட்டளை வந்து கொண்டே இருக்கிறது, ஆலோசனை வந்து கொண்டே இருக்கிறது. அதை பின்பற்றி அவர்கள் பயணம் செய்து பத்திரமாய் கரை வந்து இறங்கினார்கள். இறங்கின பிறகு இந்த கேப்டன் போயிட்டு அந்த கரையிலிருந்து உதவி செய்தார் அல்லவா, அந்த லைட் ஹவுஸ்ல இருப்பார்ல, அவருடைய கரத்தை குலுக்கி அணைத்து கொண்டு அப்படி சொன்னார், தேங்க்யூ வெரி மச் அப்படின்னார். மிக்க ரொம்ப நன்றி, எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. அப்ப அந்த மனிதன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாராம். என்ன சொன்னார்னா, அதாவது ஜஸ்ட் ஐ கேவ் சஜஷன் பட் யூ மேக் டிசிஷன். நான் ஆலோசனை தான் கொடுத்தேன் இல்லையா, ஆனா டிசிஷன் எடுத்தது யாரு? ஏன் எனக்கு நீங்க கை கொடுக்குறீங்க? ஏன் எனக்கு நன்றி சொல்றீங்க? நான் ஜஸ்ட் என்ன கொடுத்தேன், ஒரு சஜஷன் கொடுத்தேன், ஆலோசனை கொடுத்தேன். ஆனா அதை பின்பற்றி சரியாக நீங்கள் கீழ்ப்படிந்ததுனாலதான் இந்த போற்றுக்கு உங்களால வந்து சேர முடியும் இல்லையா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தர், ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாமத்தை மோசேவுக்கு சொல்லும் பொழுது மோசேக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்திருக்கும்? அதான் காட்ஸ் ஹோலினஸ். எங்க 3ஆம் அதிகாரத்துக்கு அவனுடைய சிந்தை போயிருக்கும் இல்லையா? நீ நிற்கிற இடம் மோசே பரிசுத்தமானது, உன் காலில் இருக்கக்கூடிய பாதரட்சியை கழட்டி போடு. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை தேவன் தன்னுடைய நாமத்தின் மூலமாய் மோசேக்கு வெளிப்படுத்துகிறார் இல்லையா? 5 வித்தியாசமான சூழ்நிலைகள், 5 நாமத்தின் மூலமாக தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய சுகம், தேவனுடைய வெற்றி, தேவனுடைய பரிசுத்தம், இவைகளை மோசேவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் இல்லையா? இவைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட பிறகு, அவருடைய வாழ்க்கை முற்றுமாய் மாற்றப்பட்ட பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு, எங்க வா, நீ சீனாய் மலைக்கு வா, 40 நாள் என்னோடு கூட இரு இல்லையா? கீழே இறங்கி வரும்பொழுது மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது. ஆண்டவரை நெருக்கமாக அவன் அனுபவித்தான். ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிறார் என்ற நாமத்தின் மூலமாக அவருடைய அதிகாரத்தை அவன் அனுபவித்தான் இல்லைங்களா? இரண்டாவதாக காட்ஸ் ப்ராமிஸ், யெகோவா என்ற நாமத்தை ஆண்டவர் வேறொரு சூழ்நிலையில வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய உடன்படிக்கை வாக்கு தத்தங்கள் நிறைவேற்ற வல்லவர் என்பதை அவன் அனுபவித்தான். யெகோவா ராஃபா, அவனுடைய மந்த வாய்வு, தொத்து நாவு எல்லாவற்றையும் சுகப்படுத்துவதற்கு தேவனுடைய சுகம் போதுமானது என்பதை அவருடைய 3வது நாமத்தின் மூலமாய் புரிந்து கொண்டான். யெகோவா நிசி, தேவனுடைய ஜெயக்குடி, இந்த வனாந்திர வாழ்க்கையில இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு போவதற்கு தேவன் மாத்திரமே என்பதை அவன் புரிந்து கொண்டான். யெகோவா குவாதேஷ், தேவனுடைய பரிசுத்தம் என்ன என்பதை அவன் புரிந்து கொண்டு அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டதுனால ஆண்டவர் எங்க அழைக்கிறார் அவனை, மோசே சீனாய் மலைக்கு நீ வா, ஒரே பர்வதத்துல நீ பயந்தாய் அல்லவா, உன் முகத்தை மூடிக்கொண்டாய் அல்லவா, அந்த இடத்துக்கு நீ ஏறி வா. 40 நாட்கள் அவன் தேவனோடு கூட இருக்கிறான். இறங்கி வரும்போது அவனுடைய முகம் எப்படி இருக்குது, பிரகாசமா இருக்கிறான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை எப்படி அனுபவிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல இதனுடைய கிளைமேக்ஸ பவுல் கொண்டு போறாரு. என்ன சொல்றாரு, மோசே போனா முகம் பிரகாசமா இருந்தது, ஓகே தான். அது எப்படிப்பட்ட ஊழியம்? தற்காலிகமான ஊழியம், ஒழிந்து போகிற ஊழியம், அந்த மகிமை போயிடும். ஆனால் நாங்கள் செய்கிற ஊழியமோ, அல்லது கிறிஸ்துவானவர் அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுவிசேஷத்தின் ஒளி உங்கள் இருதயத்துல வந்திருக்கிறது அல்லவா, இது ஒருபோது என்ன செய்யாது, குறைஞ்சு போகாது. கொஞ்ச நாள் பொறுத்து மோசேயினுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பிரகாசம் என்னாச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் எழுதுகிறார், அது தற்காலிகமானது, அது ஒழிந்து போகக்கூடியது, அது மகிமை உள்ளது அல்ல. கொஞ்ச நாள் தான் மகிமை இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கக்கூடிய சுவிசேஷத்தின் ஒளி எங்கள் இருதயத்துல பிரகாசித்து இருக்கிறது. இந்த ஊழியத்தை நாங்க பெற்றிருக்கிறோம். இது ஒருபோதும் ஒழிந்து போகாத மகிமை உள்ள ஊழியம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார். அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய இருதயத்துல ஏற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை, நம்ம முகம் எப்படி இருக்குதுங்க, பிரகாசமா இருக்குதா? நான் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன் இல்லையா? பிரகாசமா இருக்குன்னா பிரதர் பியூட்டி பார்லர் போனோம் இல்ல, நான் அந்த பிரகாசத்தை சொல்லல இல்லையா? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மனது எவ்வளவு பிரகாசமா இருக்கிறது. நாம் தேவனுடைய அழகை பிரதிபலித்து காண்பிக்க வேண்டியவர்கள் இல்லையா? தேவனுடைய சுபாவத்தை, தேவனுடைய மகிமையை பிரதிபலித்து காண்பிக்க வேண்டியவர்கள். ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் தான் நாளுக்கு நாள் மகிமை அடைந்து நாம் மகிமையின் மேல் மறுரூபப்படுகிறோம். கிறிஸ்துவினுடைய ஒளி நம்முடைய இருதயத்துல வந்து
தங்கி இருக்கிறது. நாம் எவ்வளவு அதிகமாய் நாம் அவரை அனுபவிக்கிறோமோ, எவ்வளவு அதிகமாய் அவரை நாம் நெருங்கி சேருகிறோமோ, அந்த அளவு நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும். ஒரு உதாரணத்தோடு கூட சொல்றேன். பல வருடத்திற்கு முன்பு ஒரு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு ஆணழகன் போட்டி நடந்தது இல்லையா? மிஸ் வேர்ல்டு நடக்குது இல்லைங்களா? இப்ப அதே போல ஆணழகனுடைய மிஸ்டர் வேர்ல்டு ஆணழகன் போட்டி நடந்தது. அதற்கு நிறைய கிரைட்டீரியா கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கிரைட்டீரியா கொடுத்திருந்தாங்க இல்லையா? ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து, ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து, அங்க இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்திலிருந்து ஒரு 2 நபர்கள் அந்த போட்டியில கலந்து கொண்டாங்க. எல்லாவற்றையும் ஃபில்லப் பண்ணி அனுப்புனாங்க. ஒரு நாள் அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடம் அவர்கள் செலவு செய்து அந்த இடத்துக்கு போனாங்க. போய் போட்டியில பங்கு பெற்றாங்க இல்லையா? அவர்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டது. அப்ப அங்க இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர் கிட்ட போய் கேட்டாங்க, ஏன் எங்க அப்ளிகேஷன் நீங்க நிராகரிச்சீங்க? நீங்க சொல்லக்கூடிய எல்லா தகுதிகளும் எங்களுக்கு இருக்குது, எதுவுமே இல்லாம இல்ல, ஏன் எங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது இல்லையா? கருப்பர் என்பதனால எங்களை நிராகரித்தீர்களா என்ற கேள்வி எல்லாம் உங்களுக்கு வந்தது, வாக்குவாதம் வந்தது. கடைசியில அந்த 2 பேர்ல ஒரு ஆள் அந்த கமிட்டி போர்டு மெம்பர் கிட்ட பேசினா, சரிங்க நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, எங்களை செலக்ட் பண்ணல, ஓகே. அவர் சொன்னாரு, உங்களுடைய நார்ம்ஸ் படி இதெல்லாம் இருந்தா அழகுன்னு சொல்றீங்க, ஓகே. நாங்க 2 பேர் வந்திருக்கோம் இல்லைங்களா? இதுல ஒருத்தர் ஃபாதர், ஒருத்தர் சன், ஒரு அப்பா ஒரு பையன் வந்திருக்கும். இதுல யார் அப்பா யார் பையன் நீங்க கண்டுபிடிங்க. போர்டு மெம்பருக்கு ஒரு டெஸ்ட். அவருக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே ஹைட்டு இல்லையா? 6 பேக் இருக்குது, அவங்களுடைய ஆர்ம்ஸ் எல்லாமே பார்த்தா அச்சு அசலா ஒரே ஹேர் ஸ்டைல்ல இருந்து ஒரே மாதிரி 2 பேருமே டிட்டோவா இருக்கிறாங்க. யார் அப்பா யார் பையன் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை வயசானவர் இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்ச நேரம் யோசிச்சு சொன்னாரு, எங்களால கண்டுபிடிக்க முடியல. அவர் சொன்னாரு, அந்த பையன் சொன்னான், உங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இருந்தா, வெள்ளை தோல் இருந்தா, இப்படியெல்லாம் இருந்தா உங்களுக்கு அழகு. ஆனால் எங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்பாவை போல ஒரு மகன் மாறுவான் என்று சொன்னால் அவன்தான் எங்கள் ஊரிலே சிறந்த ஆணழகன். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அப்பாவுக்கு என்ன பிசிக்ஸ் இருக்கோ, அப்பாவுக்கு என்ன மன்னிக்கணும், என்ன பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குதோ, அப்பாவுக்கு என்ன நாலேஜ் இருக்குதோ, அப்பா எப்படி பேசுறாரோ, அப்பா எப்படி நடக்கிறாரோ, அதை போலவே ஒரு ஆண்மகன் தன்னை தத்துரூபமாக மாற்றிக்கொள்வான் என்றால் அவன் தான் எங்க ஊர்ல என்னங்க ஆணழகன். நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? நம்முடைய ஆண்டவரை போலவே நாம் மாறுவோம் என்று சொன்னால் அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரகாசம், அழகு இல்லையா? முகத்தை மூடிக்கொண்ட மோசே, முகத்தை பிரகாசிக்க செய்த தேவன். இடையில தேவன் 5 நாமத்தின் மூலமாக தன்னுடைய 5 சத்தியங்களை மோசேக்கு வெளிப்படுத்தி அவருடைய வாழ்க்கையை பிரகாசிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையும் தேவன் பிரகாசிக்க அவரை தொடர்ந்து நாம் அனுபவிப்போம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கிருபையுள்ள ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தர்மையான மாலை நேரத்துல மோசேயினுடைய வாழ்க்கையில் நீர் இடைப்பட்ட 5 நாமங்கள், அதன் மூலமாய் மோசேவுக்கு வெளிப்படுத்தின 5 விலையேற பெற்ற சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, மோசேயை விட விலையேற பெற்ற ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். ஆண்டவரே, அந்த மகிமை ஒழிந்து போனது ஆண்டவரே. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள சுவிசேஷத்தினுடைய ஒளியை எங்கள் இருதயத்துல நீர் ஏற்றிருக்கிறீர் ஆண்டவரே. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் எங்களை மாற்றுகிற வேலையிலே நீர் ஈடுபடுகிறீர். எவ்வளவு அற்புதமான ஒரு ஊழியத்தை நீர் நிறைவேற்றி கொண்டு வருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் உன்னை அனுபவிக்க, இன்னும் எங்கள் வாழ்க்கையில கிறிஸ்துவினுடைய ஒளியை, எங்கள் வாழ்க்கையில ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த மகத்துவமான வெளிச்சத்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இன்னும் அறிகிற அறிவில பேசின நானும் கேட்ட ஒவ்வொருவரும் வளர்ந்து செல்வதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டியருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.